ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லவ் கிரியேஷன் 143 சேனல்ல இருந்து ஜுஜுட்சு கைசன் தக்லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோஜோ, நீங்களா? நீங்க எங்க வந்தீங்க? ஹாய். நான் சும்மா தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா உன்னை போட்டு பொழந்துட்டாங்க போல. அப்படின்னா முதல்ல இந்த போட்டோ எடுத்து எல்லாரும் வெக்கப்படாத பக்கம் அவனே வச்சு ஆரம்பிப்போம். ஆத்மாவே ஆத்மாவே, எந்த உயிரினம் கவுன்சில் பிரசிடென்ட் விட பலவீனமானது? கடல் தேவதையா? இது வச்சு விளையாடுனால தானே இருக்குது. ஆடா பைத்தியக்காரன். இல்ல அவன் தான் வந்தான். அது வேற எதுக்காக நான் நிக்கிற இடத்துல அடிச்சேன்? நல்ல ஏமாந்தியா? மாட்டடா. எப்படிடா? நீ ரொம்ப போர் அடிக்கிற தெரியுமா? அவன்கிட்ட முடியுமா? எல்லாம் கரெக்டா பிளான் படி தானே போயிட்டு இருந்துச்சு. உனக்கு இருக்குடி. இதுக்கு எதிர்மறை உணர்ச்சிகள் தான் மூலதனம். அது கூட சண்டை போடும் போது நீ பயத்திலையும் கோபத்திலையும் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தல்ல. அப்படின்னா ஆற்றல வெளியேத்த நம்ம அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா என்ன? அதனாலதான் புசுகிற எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே நான் என்னோட சபிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் ஆற்றலோட உதவியால என் திறன்களை பயன்படுத்தி ஒரு ஜுஜுட்சு வித்தையை காட்டினேன். புரிஞ்சிருச்சு. நான் அருமையான ஜுஜுட்சு வித்தைகளை இப்ப கத்துக்க போறேன். கரெக்டா? இல்ல, உன்னால எல்லாம் அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஓ ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். இல்ல புரியல. நான் பேசினதை வச்சு என்ன கலாய்க்கிறீங்களா என்ன? அதெல்லாம் இல்ல. முதல்ல நான் அங்க இருக்க டின் கேன்சர் என்ன பண்றேன்னு பாரு. இது சபிக்கப்பட்ட ஆற்றல், இது என்னோட சபிக்கப்பட்ட திறன். எனக்கு ஒன்னும் புரியல. எப்படி புரியும்? கிளாஸ் நடக்கிற இடத்துல இப்படி திடுதப்புன்னு வந்தா என்ன அர்த்தம்? அது ஒரு எமர்ஜென்சினால கோட் நம்பர் கேட்போம். இந்த என் ஃபோன் நம்பர், அப்புறம் கால் பண்ண. டீச்சர் எப்படி இருந்தா? ஸ்டூடண்ட் என்ன சொல்றது? ஒருங்கிணைக்கிறதால தென்கன் எப்படி என்ன மாதிரி ஆவாரோ அதே மாதிரி என்னாலயும் தென்கன் ஆக முடியும். என் எண்ணங்களும் என் மனசும் என் ஆன்மாவும் அவர் ரூபத்துல இருக்கும். என்ன டிபியை மாத்திட்டாங்க? இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. வாய்ஸ் தக்லைஃப் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒர்க் சிங்கிள் தான் அப்படி பண்ணுவானுங்க. பொண்ணு நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? நீ முழிச்சுக்கிட்டியா? கீழே போடுற மாதிரி பலான்னு ஒன்று விட்டுருமே. என்னதான் கொஞ்சம் மேலேயே கை வச்சோரா? நீதான் என்ன தைரியம்? என்னைய கொலை பண்ண பாக்குற? முதல்ல நான் உங்க ரெண்டு பேரையும் கொன்னிட வேண்டாம். அசிங்கப்பட்டு போட்டா. மாயத்திரைய வர வச்சிருக்கணும். கூடவே இருந்து அசிஸ்டன்ட் சூப்பர்வைசரை பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஆனா நீங்க ரெண்டையும் மறந்துட்டீங்க. மறந்தது யாரு? இவருதான். இவருக்கு தான் வேலை. குற்ற செஞ்சவனை கண்டுபிடிச்சு இப்ப என்ன ஆயிட போகுது? மண்டையில கொட்டலாம். எத்தனை விரல்களை சமாளிக்க முடியும்னு நமக்கு தெரியாது. அதனால சாப்பிட்றாத. எங்கள்ல உங்ககிட்ட தான் அதிக சக்தி இருக்கிறதால அதுவா சாப்பிட்றோம். மறுபடியும் சொல்றேன், சாப்பிடாத. இன்னும் கூட இவனுங்க என்ன அடிமுட்டாள்னு அவனுக்கு கையில வாய் ஓப்பன் ஆகும். அவனுக்கு தெரியுமா? சரியான தேங்காய். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். அப்படி வாங்க வழிக்கு. உங்களுக்கு இல்லடா அந்த மரியாதை.
அது பயம் இல்ல குகிசாக்கி, நம்ம பெரிய ஆளுங்கள அத மரியாதை கொடுக்கறாங்க. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு புஷிகரோ. ஸ்கூல் டேஸ்ல வில்லன்டா. ஹே புஷிகுரு, அப்பாடா இப்பதான் நீ பார்க்க சூப்பரா இருக்க. எதுக்காக இவனை ஏன் ரூம் பக்கத்துல போட்டிருக்கீங்க? நம்மள சுத்தி ஆளுங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். அது மட்டும் எனக்கு இல்லாம கிளாஸும் மிஷன்ஸுமே போதும். அதுக்கு மேல எதுக்கும் ஆசைப்படல. அடடடடா, என்ன மாடிக்க வச்சிருக்க? எட்டி பார்க்காத. உனக்கு இந்த ரூம்குள்ள வர பெர்மிஷன் கிடையாது. எட்டி பார்த்தது குத்தமா? மெகுமி என்ன இதை பிடிச்சுக்கோ. என்னது? குசியான்ல இருந்த கிக்குஃபுக்கு. இது செந்தாயோட ஸ்பெஷாலிட்டி. அங்க போனா ஜுதான் கிரீம் ஃப்ளேவரை ட்ரை பண்ணணும். இங்க மனுஷங்க எல்லாம் செத்துக்கிட்டு திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆயிடுது. இருக்காங்க. ஷாப்பிங் பண்ணிருக்கான். இது மத்தவங்களுக்காக இல்ல. முன்னாள் மந்திரவாதியா? இப்ப நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமா புரியலையே. முதல்ல ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்குவோம். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். யூஜி யுத்ததோரி. எனக்கும் சந்தோஷம் தான். ஜுஜுட்சு ஹைஸ்கூல்ல படிச்சு நான் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டேன். ஜுஜுட்சு மந்திரவாதிங்க வெறும் உதவாக்கறைங்க. அவர் கோஜோ நினைப்புல வச்சு சொல்லிட்டாருங்க ஐயா. என் கூட வரும்போது எனக்கும் உங்க மாஸ்டர் கோஜோ போல மைண்ட் செட் இருக்கும்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா துளி கூட மரியாதை இல்ல. மரியாதை உண்மை எப்படி போட்டு உடைக்கிறாரு. ஃப்ரெண்டுனா அப்படிதான். கேட்கவே இல்ல. அப்புறம் டோக்கியோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதோ இந்த சர்ப்ரைஸ். எக்ஸைட்டடா இருக்கிற பெரியவங்கள பார்த்தா ஒருத்தனும் சர்ப்ரைஸ் ஆக மாட்டான். ஹேய் ஓ பிபி, ரொம்ப நாளா காணாம போன உங்க ஃப்ரெண்ட் யூஜி. செத்து வந்திருக்காரு. கொஞ்சமா ஷாக் பண்ணி. சந்தோஷமா இல்ல? ஏன் அப்படி? அவங்களே இருந்திருக்கலாம். டாகோடான் பீமா. ஐயோனா ப்ளீஸ். ஓகே. ஃபேன்ஸ் கேட்ட இல்லன்னு சொல்ல முடியுமா? டான்ஸ் டாக்கா டான்ஸ். பிள்ளையா எவ்வளவு பெரிய ஆளு இங்க வந்து பதிச்சுக்கு. தகு சூப்பரா இருந்தது. ஒரு பக்கம் இந்த தகு இவங்களோட இதெல்லாம் பார்க்கறது சந்தோஷமா இருந்தாலும் நம்ம நனாமி காட்டுறப்போ அந்த பொண்ணு காட்டுறப்பெல்லாம் ஒரு மாதிரி மனசு பாரமாயிருது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட், நல்லா இருக்கும். கோஜோ கூட அவங்களாம் மிங்கிள் பண்ணி ஒரு குழந்தை மாதிரி ஒரு தங்கச்சி மாதிரி இருக்கு. அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. திடீர்னு அப்படி வந்துடும்ன்றது எதிர்பார்க்கவே இல்லை. அது பயங்கர ஷாக்காக இருந்தது. அதேமாதிரி நம்ம நனாமி, அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆள். அது ரொம்ப 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 எமோஷனலான சீன் அது. ஸோ அவங்கள பார்த்து ஒரு பக்கம் வழியாகுது. பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு காமெடியாக பண்ணாவும் நல்லாவும் இருக்குது. இல்லை, எனக்கு எல்லாமே சுத்தமாக மறந்துச்சு. இவங்க என்னடானா ஒரு சீனையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. எல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அது வந்து நல்லா இறங்கிடுச்சு. அதனால் எனக்கு அந்த கேரக்டர் ஒன்றுமே ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர், எல்லாமே பிடிச்ச கேரக்டராக. அதனால் நாங்களுமே ஃபஸ்ட் விஷயம் இந்த அனிமே பார்க்குறப்போ கோஜோ பார்க்குறப்போ ஒரு மாதிரி பெரிய மனுஷன் நினச்சோம். பெரிய ஆள் போல இருக்குது. அப்பா பயங்கரமாக செய்வார். ஆனால் பவர்லாம் வேறு லெவலில் தான் இருக்குது. எல்லாரோட தான் பவர்ஃபுல். ஆனால் நடந்துக்கிற விதம் இருக்குது பாருங்க, கொஞ்சம் கூட யாரும் மதிக்க மாட்டான். பிள்ளைக்கால நீயாடா அப்படின்னு நனாமி சொன்னார் பாருங்க, அதுதான் உண்மை. எனக்கு அவங்க பெரிய ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் பர்சனலாக இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது வச்சு செய்வார். இல்லை, அது கோஜோ எப்படின்னா தான் அசிங்கப்படுத்த பத்தாதுன்ட்டு நம்ம இட்டாதோரையும் சேர்த்து கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி அந்த பாக்ஸில் அவன் கேட்டானா இவரெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் கிரியேட் பண்ணி இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் நான் அது எதிர்பார்த்தேங்கன்னா இறந்து இவங்களாம் கொஞ்சம் ஃபீல் ஆவாங்க. இறந்துட்டாங்க சரி ரிட்டன் எடுத்து கொடுக்குறப்போ ஷாக் ஆவாங்க. நானும் தான் எதிர்பார்த்தேன். பார்த்தா நடக்கவே இல்லை. அவன் போட்டு குத்துன்னு குத்தி அஜய் எடுத்துருவோம். ஸோ அது வேற மாதிரி போயிடுச்சு. நான் வந்து அந்த பாண்டா அவங்கலாம் கூட கொஞ்சம் வருவாங்கன்னு நினச்சேன். அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். அவங்களும் நல்லா இருக்கும். அவங்க ஒரு கேங்கு அதுக்குள்ளே தகலைஃப்லாம் கூட சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்பேன் நெக்ஸ்ட் கிடச்சா பண்ணோம். நீங்கள் எங்களை எப்படியுமே பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.